சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி காந்தியின் நினைவிடத்தில் தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். हर क्षेत्र में चौतरफा विकास, नवीनतम तकनीक का इस्तेमाल, आत्मनिर्भरता को बढ़ावा यानी मेक इन इंडिया और वोकल. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, காந்தியின் நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை செலுத்துகிறார். அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்க இருக்கு, குறிப்பா எந்தெந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்காங்க இந்த நிகழ்வுல, முழுமையான விவரம். செங்கோட்டையில் சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கானோர் அங்கே பிரதமர் நரேந்திர மோடியின் உரையை கேட்பதற்காக ஏற்கனவே காத்திருக்கிறார்கள். மகாத்மா காந்தியின் சமாதியில் மரியாதை செலுத்திய பிறகு பிரதமர் மோடி அந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்வை முடித்துக் கொண்டு பின்னர் ராஜ்காட் செல்ல இருக்கிறார். ராஜ்காட்டில் நிகழ்ச்சிகள் முடிவடைந்த பிறகு செங்கோட்டை சென்று செங்கோட்டையிலே மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து தேசிய கொடியை ஏற்றி வைத்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி செங்கோட்டையிலிருந்து உரையாற்ற இருக்கிறார். இந்த வருடம் விக்சித் பாரத் 2047, அதாவது 2047ஆம் வருடத்துக்குள் வளர்ச்சியடைந்த பாரதம், இந்தியா சுதந்திரம் பெற்று 100 ஆண்டுகள் நிறைவு பெறும் போது இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்துடன் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேச இருக்கிறார். ஆகவே அவரது பேச்சை கேட்க பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்துள்ளோர் மற்றும் இந்திய ஒலிம்பிக் வீரர்கள் ஆகியோர் ராஜ்காட்டிலே தற்போது காத்திருக்கிறார்கள். இன்று அவரது பேச்சை கேட்பதற்காக மூத்த நீதிபதிகள், அமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள் அனைவரும் அங்கே ஏற்கனவே இருக்கிறார்கள். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் பிரதமர் மோடியை வரவேற்பதற்காக காத்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்திலே பிரதமர் மோடி இங்கே வருவார் எனவும் அதற்கு ஏற்ற வகையிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர் வந்தவுடன் தேசிய கொடியை ஏற்றும் நிகழ்ச்சி, அவருக்கு அணிவகுப்பு மரியாதை, அதன் பிறகு பிரதமர் மோடியின் உரை என பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக நடைபெற இருக்கின்றன. இதற்காக விரிவான ஏற்பாடுகள் டெல்லி செங்கோட்டையிலே செய்யப்பட்டிருக்கின்றன. சுதந்திர தினத்தையொட்டி இன்று என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் டெல்லி முழுக்க செய்யப்பட்டிருக்கு, குறிப்பா செங்கோட்டையில அப்படின்னு குறிப்பிட்டீங்க. மேலும் என்னென்ன நிகழ்வுகளுக்கும் திட்டமிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்களையும் குறிப்பிட்டீங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி.